அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹு தஆலா நரகத்தை பற்றியும் நரக நெருப்பின் வேதனைகளை பற்றியும் சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது நமக்கும் ஒன்று, நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பத்தினர்களையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த கோடை காலம் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் விடுமுறை விடப்பட்டு விட்டது. அதில் நம்முடைய பிள்ளைகளின் மீது நிறைய கவனம் செலுத்துகிறோம். அவனுடைய ஆசைக்காக வேண்டி எவ்வளவோ பொருள்களை வாங்கி கொடுக்குறோம். சைக்கிள் வாங்கி கொடுக்குறவங்க இருக்குது, கார் வாங்கியிருக்கிறவங்க, பைக் வாங்கி கொடுக்குறவங்க, லேப்டாப் வாங்கி கொடுக்குறவங்க, டேபு, செல்ஃபோனுண்டு இந்த உலகத்தினுடைய பொருள்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் கேட்குறாங்கன்னு ஆசைக்கு வாங்கி கொடுக்குறோம். ஆனால் மறுமையில் ஜன்னத்தை வாங்கி கொடுப்பதற்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக அக்கறை செலுத்துறது. இந்த கோடை காலங்கள் விடுமுறை நாட்களில் கொஞ்ச நேரம் பிள்ளைகள் விளையாண்டாலும் கொஞ்ச நேரம் மார்க்கத்தை படிப்பதற்கு ஒரு வழிகாட்டுங்கள். கோடைகால பயிற்சி வகுப்புகள் பல இடங்களில் நடத்தப்படுகிறது. அதில் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி அதில் திருமறை குரானை படிப்பதற்கு, மரணம் செய்வதற்கு, துவாவை மரணம் செய்வதற்கு, தொழுகை முறையை அறிவதற்கு, இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை புரிவதற்கு நிறைய வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்படும். அதில் நம்முடைய பிள்ளைகளை சேருங்க. நபிகளாருடைய காலத்தில் இளைஞர்களாக இருந்தவர்கள் அவர்களாக ஆர்வப்பட்டு நபிகளாரிடத்தில் சென்றிருக்கிறார். அது ஒரு நாள் 2 நாள் அல்ல, 20 நாட்கள் வந்து தங்கியிருக்கிறார். மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர்கள் சொல்கிறார்கள், நஹ்னு ஷபபத்துன் முத்தகாரபூன், நாங்கள் ஒரே வயதுடைய இளைஞர்களாக நாங்கள் இருந்தோம். அக்மம்னா இந்தஹு இஸ்ரீன யௌமா, அல்லாஹுவின் தூதரிடத்தில் 20 நாட்கள் தங்கியிருந்தோம். ஒரு நாள் 2 நாள் அல்ல. இளைஞர்கள் ஊரை சுற்றுறது தான் பெரும்பாலும் பார்ப்பாங்க, போவாங்க. ஆனால் அந்த இளைஞர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து 20 நாட்கள் தங்கி மார்க்கத்தின் சட்டத்திட்டங்களை படித்தாங்க. 20 நாள் கழித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள், முரூஹும் இர்ஜிஉ இலா அஹ்லீக்கும், உங்கள் குடும்பத்தினரிடத்தில் திரும்பி செல்லுங்கள். முரூஹும், அவர்களுக்கு கட்டளையிடுங்கள். இங்கே என்னென்னவெல்லாம் செய்யணும்னு அவங்களுக்கு சொல்லி தந்தேனோ அதெல்லாம் அவங்கள செய்யுமாறு கட்டளையிடுங்கள். அல்லிமூஹும், அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். சல்லு கமாராய்த்து மூனியும் சல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழுங்கள். நபிகளாரில் படித்து அதில் சுருக்கமாக சொல்லப்பட்ட செய்தி பதிவு செய்யப்பட்டு ஒரு நாள் 2 நாள் அல்ல, 20 நாட்கள் ஒரு இளைஞர் பட்டாலும் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் தங்கி மார்க்கத்தை படிக்கிறார். அப்போ நம்முடைய பிள்ளைகளும் அதுபோன்று 10 நாள் 15 நாட்கள் என்றெல்லாம் வைக்கப்படுகிறது. அதில் சேர்க்கப்பட்டு நம்முடைய பிள்ளைகளும் மார்க்கத்தை அறிந்து மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை புரிந்து மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வழிகாட்டுதலை நாம் கொடுக்கணும். இது பெற்றோர்களுடைய மிக முக்கியமான கடமை. அவர்களுக்கு மற்ற விஷயங்களில் நீங்கள் ஆர்வம் காட்டுவதை போன்று மார்க்க விஷயத்திலையும் ஆர்வம் காட்டி அவர்கள் குரானை படிப்பவர்களாக, மரணம் செய்பவர்களாக, மார்க்கத்தை தெரிந்தவர்களாக உருவாக்குவதற்கு இந்த கோடைகால இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய குழந்தைகளையும் மார்க்கப்பட்டுள்ள குழந்தைகளாக உருவாக்கி மறுமை நாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடைய அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.